ஆர்கே நகர் தொகுதியில் நடந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் தமது முதல் மேடை பேச்சை நிகழ்த்தினார். உயிர்மூச்சு உள்ளவரை மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பேன் என அப்போது அவர் பேசினார். அம்மா, இன்று உன்னை பிரிந்து உன் குழந்தைகள் தவிக்கின்றனர். நீ பெற்றெடுக்காத குழந்தை நான். உனக்காக இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். உங்களின் ஒருத்தராய் உங்கள் முன்னேற்றத்தில் அக்கறையோடு என் உயிர் மூச்சு உள்ளவரை மக்களுக்காகவே உழைப்பேன். எந்த சக்தியாலும் என்னை உங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. எனது லட்சியம் அரசியலில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, அம்மா அவர்களிடத்தில் இருந்து மக்களுக்காக அவர் விட்டு சென்ற பணிகளை மேற்கொண்டு எனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பது. என் அத்தைக்கு நேர்ந்த கொடுமைக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். அந்த துரோக கூட்டத்தின் முகத்திரையை கிழித்து அவர்களுக்கு உரிய தண்டனையை சட்ட ரீதியாக கிடைக்க செய்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம்.